Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மெகலோபாக்ஸ் அப்படினு சொல்லப்படக்கூடிய ஒரு பாக்ஸிங் அனிமியோட வாய்ஸ் ஓவர் எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த அனிமி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே கம்மி தான். ஏன்னா இது ரொம்பவே அண்டர்ரேட்டடான ஒரு அனிமி, ஆனா ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். அது வந்து நீங்க ஒரு எபிசோடா பாக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணிரலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு கேரக்டர் வந்துட்டு பைக்ல செம்ம ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே வரான். கோலங்க தான் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. நான் வந்துட்டு இப்படியே இருக்கணுமா இல்ல ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனோட ஒரு ஒன் வேல போய்கிட்டு இருக்கேன் செம்ம ஸ்பீடா. இப்படியே நான் இருக்கணுமா இல்ல என்னோட வழியில நான் ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப அவன் வந்துட்டு இன்னொரு பாக்ஸர் கிட்ட சம்மத்தி அடி வாங்கிருப்பான். அந்த அடி வாங்கின எல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வருது. அதை நினைச்சுக்கிட்டே அந்த ரோடோட எண்ட்ல தூக்கி பைக்கை நிப்பாட்டிடுறான். நான் இப்பவும் ஸ்டக் ஆகி தான் இருக்கிறேன், என்னால இந்த ரெண்டுல எந்த ஒன்னையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அங்க வந்துட்டு ஒரு பொண்ணு மெகலோ பாக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டோர்னமெண்ட் நடக்க போகுது அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றா எல்லார்கிட்டயும். இதை வந்துட்டு ஒரு கம்பெனி தான் நடத்துறாங்க. அந்த கம்பெனியோட ஹெட் தான் வந்துட்டு அந்த பொண்ணு யூகிகோ. அந்த பொண்ணோட பேரு ஒரு முக்கியமான கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க வந்துட்டு ஒரு பாக்ஸிங் டோர்னமெண்ட் நடத்த போறோம். இதுல வந்துட்டு பெரிய கிரைட்டீரியான்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நீங்க உங்ககிட்ட நேஷனல் ஐடி சிட்டிசன்ஷிப் ஐடி இருந்தாலே போதும், நீங்க யாரா இருந்தாலும் இந்த இதுல கலந்துக்கிடலாம். இந்த டோர்னமெண்டோட பேர் வந்துட்டு மெகலோனியா. மெகலோனியால நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா நீங்க டாப் லெவல் பாக்ஸர்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். வரப்போற எல்லா பாக்ஸர்ஸ்லயும் 4 பேரை நாங்க செலக்ட் பண்ணுவோம். அந்த 4 பேரால மட்டும் இந்த மெகலோனியால விளையாடவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அண்ட் இது வந்துட்டு நார்மலான பாக்ஸிங் கிடையாது, கியர் டெக்னாலஜி வச்சு பாக்ஸிங் பண்ணுவாங்க. இவங்க கம்பெனி வந்துட்டு கியர் டெக்னாலஜி செய்யற ஒரு கம்பெனி தான். அதனால ஃபியூச்சர்ல கியர் டெக்னாலஜி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த ஒரு பாக்ஸிங் டோர்னமெண்ட் அவங்க நடத்துறாங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான். அந்த கியர்ஸ்னா என்ன, அந்த பாக்ஸர்ஸ்னா எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றத நீங்க இந்த அனிமில கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இன்னில இருந்து சரியா 3 மாசம் அப்புறம் இந்த மெகலோனியா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த மெகலோ பாக்ஸோட சாம்பியன் யாரு அப்படின்றத இந்த ரிங் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்போ மறுபடியும் ஹீரோ காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு பைக் கடையில ரிப்பேர் பாக்குற கடையில உட்காந்துட்டு இருக்கான். அங்க வந்துட்டு அவர் ஹீரோவோட கியரை ஃபர்ஸ்ட் ரெடி பண்றாரு. அப்ப அவன் அங்க டிவில உட்காந்து அந்த பொண்ணு சொல்லிருப்பாளே மெகலோ பாக்ஸிங் பத்தி அதான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அப்படியே அவன் டிவி ஆஃப் பண்ணி போட்டுறான். என்ன நீ அங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக் கேக்குறாரு. அவங்க சொன்னா நீங்க கிளியரா கேட்கலையா, சிட்டிசனா இருந்தா மட்டும் தான் போகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்பதான் பார்த்தா தெரியுது இவங்க வந்துட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா அப்படி வெளியே இருப்பாங்க. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிசன்ஷிப் ஐடியா கிடையாது. சோ இவனுக்கு ஒரு பேர் கிடையாது, ஊர் கிடையாது, இவன் யாருனே தெரியாது. அதனால இவனால கண்டிப்பா அங்க சேர முடியாது அப்படின்றதுனால இவன் அப்செட்டா தான் இருக்கிறான். இன்னொரு இடத்துல நாயை வச்சு பெட்டிங் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேம். அதுல வந்துட்டு ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் அந்த கேம்ல முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான நாய் மேல போய் பெட்டிங் கட்டிட்டு தேவையில்லாம காசுலாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு வண்டியில உட்காந்துருக்காரு. இப்போ அந்த மெக்கானிக் அவனோட பைக்கை ரெடி பண்ணியாச்சு, இதுல சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தராரு. உனக்கு எந்த ஒரு பேரும் இல்ல, அதனால ரிங்குக்குள்ள நீயே ஜங்க் டாக்னு சொல்லிட்டு பேரை வச்சுக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இவனோட பேர் வந்துட்டு ஜங்க் டாக். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் அப்படியே அவனோட பேக் எடுத்துட்டு இப்போ இன்னொரு இடத்துக்கு வரான். அங்க ஒரு 2 பேர் இவன் வந்து வெல்கம் பண்றாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஃபைட் கன்வின்சிங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல நான் இன்னைக்கு உண்மையிலேயே சீரியஸா தான் ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லலையா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு எனக்கு கடுப்பாகுது. நேரா அவர்கிட்ட போறான். அந்த நாய்க்கு உட்காந்து பெட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இல்லையா, அவர் தான் அங்க இருக்காரு. அவர்கிட்ட போய் சட்டையை பிடிச்சிட்டு இன்னைக்கு நைட் மேட்ச் பிக்சிங்ல இருக்காது, நான் தான் சீரியஸா ஃபைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ உண்மையா ஃபைட் பண்ணி வின் பண்ணப்பனா ஒரு காசு கூட கிடைக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு தான் நான் பலவாட்டி சொல்லிட்டேன், இப்படி மேட்ச் பிக்சிங் பண்ணி விளையாடுறது எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு கேமாவது நான் ரியலா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் டாக் சொல்றான். சரி அப்படின்னா நான் கேக்குற ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில சொல்லு. எப்படி உன்ன மாதிரி ஒரு இல்லீகலான பாக்ஸர் எந்த ஒரு சிட்டிசன்ஷிப் ஐடியுமே இல்லாத ஒருத்தனால வேற எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? இந்த ஒரு கேள்விக்கு அவங்கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்ல. அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். கேம் ஒன் சைடா போச்சு அப்படின்னா எவனும் பெட்டிங் பண்ண மாட்டாங்கடா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் இல்லாம போரிங் ஆயிரும். அப்புறம் எப்படி நம்ம பிசினஸ் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு ஹெட்போன் மாதிரி அவங்க கிட்ட காதுல மாட்டுறதுக்கு கொடுக்குறாரு. இந்த ஒரு வாட்டி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அடுத்த வாட்டி நான் எப்படியா கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு உண்மையான மேட்சை நான் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியே அன்னைக்கு நைட் நடக்க போற மேட்சை காட்டுறாங்க. நாம வந்துட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை நினைக்காரு. உங்ககிட்ட காசு கம்மியா இருந்தது அப்படின்னா நீங்க நாய்க்கு மேல பெட்டு கட்டலாம், அதுவே கொஞ்சம் காசு அதிகமா இருந்தா இந்த மாதிரி பாக்ஸர்ஸ் மனுஷங்க மேல காசு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அண்டர் கிரவுண்ட்ல டெய்லி இந்த மாதிரி பாக்ஸிங் மேட்ச் நடக்கும். அதை பாக்குறதுக்கு எக்கச்சக்க ஆடியன்ஸ் வருவாங்க. அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மேல பெட் பண்ணுவாங்க. இவங்க பெட் பண்ற பாக்ஸர் வின் பண்ணிட்டா இவங்களுக்கு காசு, இவங்க பெட் பண்ற பாக்ஸர் தோத்துட்டா இவங்களுக்கு காசு போயிடும். அவ்வளவுதான். இந்த பெட்டிங் ஃபிக்சிங் எல்லாம் பத்தி நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல, இது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இங்க ஃபிக்சிங் மேட்ச் தான் போய்கிட்டு இருக்குது டெய்லி. அதனாலதான் ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல ரொம்பவே கடுப்போட இருந்திருப்பான். இவங்க சொல்ற மாதிரி டெய்லி அப்படி மேட்ச் ஃபிக்சிங் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கணுமா இல்ல உண்மையாவே நான் ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனோட தான் பைக்ல போய்கிட்டு இருந்திருப்பான். இப்போ அவன் நாம்பு சொன்ன மாதிரி காதுல அதை மாட்டிக்கிட்டு அவர் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காரோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடுறதுக்காக ரெடி ஆகுறான். இதுல அவனோட முதுகுல ஒரு விஷயத்தை மாற்றாங்க தெரியுமா, அதுதான் வந்துட்டு கியர்னு சொல்லுவாங்க. நார்மலா இந்த பாக்ஸர்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் கியர்ல ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி இருக்கும். லைக் பெரிய பாக்ஸர்ஸ் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஏஐ வச்செல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. நம்ம ஜங்க் டாக் வந்துட்டு பெருசா ஐடென்டிட்டி எதுவும் இல்லாதவன், பணமா அவ்வளவா இல்லாதவன், அதனால சும்மா இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு ஒரு கியர் செஞ்சு தான் வச்சிருக்கான். ஆனா ஆப்போனன்ட்ல இருக்கிற ஒருத்தன வந்துட்டு சூப்பராவே கியர் ரெடி பண்ணி வச்சிருக்கான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாம அவங்க கிட்ட மைக்ல பேசுறாரு. நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்கோடா, நீ வந்துட்டு 3ஆவது ரவுண்ட் வரை தாக்கு பிடிக்கணும், 3ஆவது ரவுண்ட்ல லாஸ்ட் 1 நிமிஷம் இருக்கிறப்ப அவன் அடி வாங்கி கீழே விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ இவனுமே உள்ள போறான். கேமோட ஃபர்ஸ்ட் ரவுண்டுமே ஸ்டார்ட் ஆகுது. அவன் வந்துட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோவை. இவன் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தா எடுத்தோன்னு இப்படி உன்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டானே, அதனால பிளான்ல கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீ 3ஆவது ரவுண்ட் வரை தாக்கு பிடிச்சாங்க, இப்படி போனா தாக்கு பிடிக்க மாட்டான், அதனால நீ கொஞ்சம் அவனை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவனுமே கரெக்டா அவன் பஞ்ச் பண்ண வரும்போது ஒரு கை வச்சு டாஜ் பண்ணிக்கிட்டு இன்னொரு கை வச்சு சூப்பரா பஞ்ச் பண்றான் அவனை. அப்படியே அவன் கார்டை எடுத்த ஒரு செகண்ட்ல அவன் டக்குன்னு அவன் மூஞ்சி கிட்ட கையை கொண்டு போயிடுறான். நல்ல வேலை ரிங் அடிச்சு அவனை காப்பாத்திருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்க சூப்பர் இதே மாதிரி விளையாட அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. இது மட்டும் மேட்ச் பிக்சிங்கா இல்லாம இருந்தது அப்படின்னா இவனை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நேரம் முடிச்சுட்டு நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகி அவன் உள்ள போனதுக்கு அப்புறமா நாம்பு கிட்ட ஒருத்தர் வந்து பேசுறாரு. இப்போ வந்துட்டு எல்லாருமே பெட்டிங் ஜங்க் டாக் மேல மாத்தி வச்சிட்டாங்க. உண்மை சொல்ல போனா அப்படின்னா இந்த பையன் கிட்ட நிறையவே டேலண்ட் இருக்குது, இவன் இருக்க வேண்டிய இடம் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெகலோனியா டோர்னமெண்ட்
டோர்னமெண்ட் அந்த போஸ்டர் எடுத்து காட்டுறாரு. அதுக்கு நாம வந்துட்டு இல்ல இவங்கிட்ட சிட்டிசன் ஐடியும் கிடையாது, இவனால கண்டிப்பா போக முடியாது, எங்களை மாதிரி ஃப்ராடுகளுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே தேர்ட் ரவுண்ட்ல லாஸ்ட் மினிட் வருது. சரி இப்ப நீ அடி வாங்கி விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காரு. அவனும் அதை கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறான். அவர் அப்படியே இன்னொரு விஷயம் சொல்றாரு, இவங்க எல்லாம் தோத்துறேன்னு சொல்லிட்டு நீ அசிங்கமா ஃபீல் பண்ணாதடா, நீ வந்துட்டு உண்மையாவே பாக்ஸிங் டேலண்ட் இருக்கிற ஒருத்தன், உங்ககிட்ட உண்மையான ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இவன் அந்த இடத்துல டக்குன்னு அவங்கிட்ட அடி வாங்கி அப்படியே அவுட் ஆகுறான். அடி வாங்கி இப்ப கீழே விழுந்துறான். அடுத்த 10 செகண்டுக்கு அவன் எந்திரிச்சானா உண்டு, ஆனா அவனை எந்திரிக்காதன்னு சொல்லிட்டு நாம சொல்லிடுறாரு. அவனும் அப்படியே படுத்துறான். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம கிட்ட ஒருத்தர் வந்து இந்தாங்க உங்களுக்கு இன்னைக்கான பணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேரை கொடுத்துட்டு போயிடுறாரு. நம்ம ஜங்டாக் வந்துட்டு வழக்கம் போல பைக் எடுத்துட்டு செம்ம ஃபாஸ்டா ஓட்ட ஆரம்பிச்சிடறான். அங்க ஒரு ரோட்லயே அந்த சிரட்டோ குரூப்போட பொண்ணு, அதாவது யூகிகோ இருக்காளே, அவ வந்துட்டு அவ ஒர்க்கர் கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க அடுத்த 3 மாசத்துல நடத்த போற அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட்கான இடத்தை பாக்குறதுக்காக வந்திருக்கா. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்துட்டு பிளான் பண்ணபடி தான் போய்கிட்டு இருக்கு, 3 மாசத்துல இது கரெக்டா ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஓகே ரொம்பவே நல்லது, இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படின்னா நீ வந்துட்டு லாஸ்ட் வர ரிங்குக்குள்ள இருந்தாகணும் யூரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாவ. அப்பதான் அந்த பக்கத்துல இருந்தவனோட ஃபேஸ காட்டுறாங்க. இவன் தான் வந்துட்டு யூரி அப்படின்ற ஒரு கேரக்டர். இவனை ஞாபகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர், கண்டிப்பா நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றான். சரிவா இப்ப நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ பின்னாடி திரும்பி நடந்து போறான். அங்க இருந்த ஒரு பைக் சவுண்ட் கேக்குது யூரிக்கு. பார்த்தா நேரா அந்த ஜங்டாக் பையன் தான் வந்திருக்கான். அவன் வந்துட்டு வேற ஏதோ யோசிச்சுட்டே வந்ததுல இவளை பார்க்காம விட்டுறான். நேரா இவன் கிட்ட ஏத்துற மாதிரி போயிடுறான். கிட்ட பண்ணி இவன் பிரேக் அடிச்சு அங்கிட்டு போய் விழுந்துறான். அவன் மேல இடிக்காம. நீங்க ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூரி போய் யூகிகோ கிட்ட கேட்கறான். நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரா ஜங்டாக் கிட்ட போறா. நீங்க ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறா. என்ன சாகணும்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். இல்ல இந்த ரோட்ல வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம இது பிரைவேட் ரோடு, இன்னும் ஓபன் பண்ணவும் இல்ல, பட் இருந்தாலும் இந்தாங்க என்னோட கம்பெனி கார்டு, இதை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் செலவு பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கொடுக்குறா. அந்த கார்டுல சிரட்டோ குரூப் இருக்கு. அவன் ஆல்ரெடி அந்த குரூப் மேலதான் சம கடுப்போட இருக்கான் இல்லையா, அதனால அவ கையில இருந்து அதை தட்டி விட்டுறலாம், எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஒரு கடுப்போட பின்னாடி திரும்பி போறா. அப்ப இவன் அவளை பார்த்துட்டு நீ வந்துட்டு இது உண்மையான மெகலோ பாக்ஸிங் தானே சொன்ன, ஆனா இது ஒன்னும் அப்படிலாம் இல்ல, இதுல எல்லாருமே கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னா, ஆனா இதுல வந்துட்டு ஒரு ஈக்குவாலிட்டியே இல்ல, இது வந்துட்டு ஒரு சுத்த பைத்தியக்காரத்தனமான ஒரு சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டு அவளுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. யூரியுமே வந்து லைட்டா கடுப்பாயிடுறான். அவன் அப்படியே முன்னாடி வந்துட்டு ஒழுங்கா பண்ணி சொன்னதை வாபஸ் வாங்கிக்கோ, சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நீ வந்துட்டு ஒரு உண்மையான மெகலோ பாக்ஸர் தானே அப்படின்னா நீ வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடு உண்மையான மெகலோ பாக்ஸிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவன் சண்டைக்கு ரெடி ஆகிறான். அவன் கூட தெருநாய்களும் உண்மையான மெகலோ பாக்ஸிங் பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றான். சரி வா பாத்துக்கலாம், நான் வந்துட்டு யாரா இருந்தாலும் டேக் டவுன் பண்ண ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேடி சொல்றான். இவங்க ரெண்டும் கரெக்டா ஃபைட் பண்ண ரெடி ஆகும் போது ஜங்டாக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் ஃபீலா இருக்குது. ஏன் அப்படின்னா அவன் ஏங்கிக்கிட்டு இருந்தது இதுக்காக தான், ஒரு உண்மையான மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவனுக்கு இது ரொம்பவே ஜாலியா இருக்குது. சரி ரெண்டு பேருக்கும் பயங்கரமா ஃபைட் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க டைம்ல டக்குன்னு யூகிக்கு வந்துட்டு யூரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இவனுமே எதுவுமே எதிர்த்து பேசாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கிளம்பிடுறான். இப்ப சொல்றா உண்மையான நாய் யாருன்னு சொல்லிட்டு, நீ தான் நாய் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அந்த இடத்துல யூரி எதுவுமே பேசாம அப்படியே கார் எடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் இவன் போய் அந்த மெக்கானிக் கிட்ட மறுபடியும் பைக்கை கொடுத்து ரெடி பண்றான். பைக்கை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கேன்டா, எனக்கு அந்த பைக்கை நினைச்சா பாவமா இருக்குதுடா, அட்லீஸ்ட் கொஞ்ச நாளா அந்த பைக்கை போட்டு அடி வாங்காம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ இன்னைக்கு நைட் கேமுக்கு ஜங்டாக் ரெடி ஆகிறான். இன்னைக்கு நைட் வந்துட்டு ஆக்சுவலா அவன் உண்மையாவே ஃபைட் பண்ண போறான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அது என்னனாலும் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லிடுறாரு. ஆனா ஆப்பனன்ட் ஆள கண்ணுட்டே அவன் எங்கடா சீக்கிரமா வர சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாம கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஜங்டாக் நாம கிட்ட வந்துட்டு நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்கலாமா, இதுக்கப்புறமா எப்பவுமே நான் ஃபிக்சிங் மேட்ச் விளையாட மாட்டேன், சீரியஸான மேட்ச் மட்டும் தான் விளையாடுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பதான் ஜங்டாக்கோட ஆப்பனன்ட் அங்க நடந்து வந்துகிட்டு இருக்கு. அந்நேரம் நாம வந்துட்டு டே நீ என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்போ ஜங்டாக்கு சடனா ஒரு ஃபீல், அதாவது நேத்து நைட் எப்படி ஃபீல் பண்ணானோ அதே மாதிரி ஃபீல் பண்றான். அப்போ நாம அவன் பக்கத்துல வந்துட்டு டே நீ என்னடா பேசிக்கிட்டு இருந்த, நம்ம பேசி முடிக்கல இங்க பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டாக் சொல்றான். அவன் எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்கறான். அந்த ஆப்பனன்ட் பக்கத்துல ஒருத்தர் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராரு. சார் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. எனக்கும் அங்க நிக்கிறான் பாத்தீங்களா அந்த தெருநாய்க்கு இன்னும் முடிக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்குது, அதான் முடிச்சு விட்டுட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி அவனோட ஃபேஸ் ரிவீல் பண்றான். எனது யூரி இங்க வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஆடியன்ஸ்க்கு செம்ம சர்ப்ரைஸ். ஏன்னா அவன் மெகலோ பாக்ஸ்ல ரொம்ப பெரிய சாம்பியன், அவன் வந்துட்டு இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஃபைட்ல இறங்கி வந்திருக்குதுன்றது யாருமே நம்பவே முடியல. நீங்க என்னடா நடக்குதுங்க, அந்த சாம்பியன் இருக்கிற இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்கறான். எது சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டாக் சொல்றான். ஆமாடா அவர் ரொம்ப பெரிய சாம்பியன் மெகலோ பாக்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றான். அப்படின்னா இவனுமே அந்த மெகலோனியா காம்படிஷன்ல இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி போறான். டேய் ஒழுங்கா திரும்ப வாடா அப்படின்னு சொல்லிட்டு நாம எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறான். அவன் நேரா யூரி பக்கத்துல போயிட்டு அவர் தடுக்க ட்ரை பண்றான். சார் சார் இவன் ஏதோ தப்பா பண்ணிருப்பான், இந்த பொடிப்பை ஏதோ உங்ககிட்ட மரியாதை இல்லாம நடந்துருந்தா மன்னிச்சுக்கோங்க, இந்த ஃபைட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நான் வந்துட்டு அவன் கூட ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டாக் நாம கிட்ட சொல்றான். டேய் உனக்கு ஒன்னும் தெரியாது நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு நாம எவ்வளவு சமாளிக்க ட்ரை பண்றான். பட் ஜங்டாக் கேட்கவே இல்ல. ஒரு கட்டத்துல ஜங்டாக் வந்துட்டு நாமவே மூக்குல ஒரு குத்தி வெளியே அனுப்பி விட்டுறான். அந்த ஹெட்போனை அவர்கிட்டே தூக்கி போட்டுறான். டேய் என்னடா பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் சாம்பியன்ரா அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றான். நீங்க ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதை மறந்துட்டீங்களா, என்னோட ஸ்கில்ஸ்மே உண்மையான பாக்ஸர் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, ஆனா நீங்க அதை உண்மையாவே நம்பி சொல்லலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஆனா நான் அதை நம்பணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நானே ஒரு உண்மையான பாக்ஸரா நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டாக் சொல்றான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆடியன்ஸ் எல்லாரும் யூரி யூரின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்டாக் சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் இப்ப அப்படியே ஃபைட் பண்ண ரெடியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சிரும் இவங்க ரெண்டு பேர்ல யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாம மெயின் கதையை வந்துட்டு நம்ம ஜங்டாக் மெகலோனியா போறானா இல்லையா அப்படின்றதுதான். அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.